அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாம நம்ம ஏஜென்ட் அவளோட ஃப்ரெண்டு மட்டும் அவங்கிட்ட மோசமா நடந்துக்க முயற்சி பண்ண அந்த பேஷண்ட்ட மாட்டிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஏஜென்ட் சும்மா இல்லாம ஜாக்கி ஜானோட சித்தி மக மாதிரி அவன் பறந்து பறந்து எத்துனால அவ இன்னுமே டென்ஷன் ஆகிடுறான். அதனால இன்னுமே கோவமாகி ரொம்பவே ஆக்ரோஷமா நம்ம ஏஜென்ட் அடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம ஏஜென்ட காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ டூசி கூட ஊர்ல கிடையாது. அவர் நம்ம ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஊருக்கு வெளியில கடல்ல சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி ரொம்பவே பரபரப்பா தான் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்குது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன் அப்படின்ற டிராமாவோட 8வது எபிசோட் தாங்க பார்க்க போறோம். சோ முதல் 7 எபிசோடுமே வேற லெவலா இருந்துச்சு, ரொம்பவே ஃபீல் குட்டாவும் இருந்துச்சு. நீங்க என்ன அந்த முதல் 7 எபிசோட் பார்க்கலனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு இதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்க லைஃப்ல மறக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கிற டிராமாவெல்லாம் எடுத்து பார்த்தா அதுல கண்டிப்பா இந்த டிராமாவை எட்டி பாக்குங்க. அதனால கண்டிப்பா எல்லா எபிசோடையும் பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கதை கேட்க ரொம்ப பிடிக்கும்னா, கொரியன் டிராமா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல ஒரு பிங்க் ஹார்ட்டை மட்டும் விடுங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். ரொம்பவே ஆக்ரோஷமா அவன் நம்ம ஏஜென்ட் அடிக்க வரான். ஆனா இந்த வாட்டி நம்ம ஏஜென்ட் கொஞ்சம் கூட பயப்படாம ஏதோ இந்த திருவிழால தொலைஞ்சு போன பிள்ளைய நறுக்கு 4 கொட்டு கொட்டுற மாதிரி மறுபடியும் அவனை சப்புன்னு அரைஞ்சிடறாங்க. அவன் அறைய வாங்கிட்டு கீழே கூட விழுகல. அதுக்குள்ள எங்கிட்ட இருந்தோ சட்டென்று வந்தார் சமுத்திரக்கனி மாதிரி நம்ம டூசிக் அந்த சர்ஃபிங் ட்ரெஸ்ஸோடைய ரூமுக்குள்ள வந்து அவன் பங்குக்கு அவனும் பறந்து வந்து ஒரு கிக்க விட்டுறாங்க. சோ எப்படி நம்ம டூசிக்கு நம்ம ஏஜென்ட் ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனாலுமே நம்ம டூசிக் ரொம்பவே பதட்டத்தோட அங்க இருந்து வெறுங்காலே ஓடி வந்திருக்காங்க. அதுவும் வந்து மூச்சு கூட வாங்கல. உடனே நம்ம ஏஜென்ட் போய் உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் அவனுமே கீழே படுத்து மூச்சு வாங்குறான். இங்கிட்ட நம்ம ஏஜென்ட்மே அட போங்கடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவளுமே கீழே விழுந்துடுறா அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஊர் படத்துல வர போலீஸ் மாதிரி தான். அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போலீஸ் வந்துருச்சு. வந்துட்டு அம்புட்டு பேரும் கீழே படுத்துக்கிறத பார்த்துட்டு எப்பா இங்க யாருப்பா போலீஸ் கூப்பிட்டது, யாருக்கு அடிபட்டுச்சு, என்னடா ஆச்சுங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனோடய உள்ள வராங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் நம்ம ஏஜென்டோ இல்ல ஹீரோவோ இருப்பான்னு நினைச்சுறாங்க. அந்த மோசமா நடந்துக்க முயற்சி பண்ணா பாத்தீங்களா, அந்த பர்வர்ட் தான் அங்க இருக்கான். அதுவும் அவன் இப்ப கூட கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம அவங்கள எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அடிய வாங்கிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஏஜென்டோட ஃப்ரெண்டோட ஆளு அதாங்க அந்த போலீஸ்காரன், உங்களுக்கு சின்ன சின்ன அடிதான் ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு வேகமாவே சரியாகிடும் அப்படின்னு சொல்றான். ஆனாலுமே அதுக்கு அவன் அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களை நீங்க எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவங்க எனக்கு பர்வர்ட்னு பேர் வாங்கி கொடுத்தாங்க, நான் ரொம்பவே மோசமானவனு சொன்னாங்க, அவங்க ரொம்பவே மோசமானவங்க அப்படி அப்படின்னு சொல்றான். உடனே இந்த போலீஸ்காரனுக்கு கோவம் வந்துருது. டேய் வாய முறா, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா நீ செத்தடா, முதல்ல நீ சரியாகி வா, 2 பக்கமும் விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் ரொம்பவே பயந்து போய் நான் என் லாயரை கூப்பிடணும் அப்படின்னு போனை தேட ஆரம்பிக்கிறான். அவன் போனை காணுங்க, அதாவது ஆப்ப ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இதே மாதிரி நிறைய பேர்ட்ட வேலையை காட்டியிருப்பான், அது எல்லாத்தையும் போன்ல போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அதனால இப்ப பையன் ரொம்பவே பயந்துட்டான், போன் எங்க போட்டோ எல்லாம் மாட்டிக்கிறோமோ அப்படின்னு. இப்ப அந்த ஊரோட ஜெயில காட்டுறாங்க. ஊர்ல ஜெயிலா இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. அங்க நம்ம ஏஜென்ட் டூசிக்கு உள்ள இருக்காங்க. அப்ப நம்ம ஏஜென்ட் ஏன்டா நியாயப்படி பார்த்தா அவன் தானடா உள்ள இருக்கணும், எங்களை ஏன்டா உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். ஆனா இங்கிட்டு நம்ம டூசிக் ஏதோ மாமியார் வீட்டுக்கு மறுவீடு விருந்துக்கு போன மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளா அங்க படுத்துறாங்க. நம்ம ஏஜென்ட்மே அவன்கிட்ட ஏன்டா என்னடா பண்ற, நீங்க வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ற, யார்ட்டையாச்சும் பேசி நம்மள வெளியே கூட்டு போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் அதெல்லாம் முடியாது, நானே ஆல்ரெடி ரொம்பவே டயர்டா இருக்கேன், இப்ப நான் நீ ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு படுத்துறான். உடனே நம்ம ஏஜென்ட் அது சரி, இன்னைக்கு வேற நீ டே ஆஃப்ல தானே இருந்த, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தானே எடுத்திருப்ப அப்படின்னு சொல்றப்ப அவளுக்கே ஞாபகம் வருது, ஆமா இன்னைக்கு நீ டே ஆஃப்ல தானே இருந்த, ஊரை விட்டு வெளியே இருந்ததா தானே நான் கேள்விப்பட்டேன், எப்படி நீ கரெக்டா கிளினிக் வந்த அப்படின்னு கேட்க, அதை கேட்டோன்னே நம்ம டூசிக் அவ்வளவு நேரம் சும்மா படுத்திருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு அங்க இருக்கிற அந்த போலீஸ்காரன்ட்ட போயிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே குளுக்கமா இருக்குப்பா, உன்ட்ட ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த போலீஸ்காரனும் இவ்வளவு நேரம் நம்ம ஏஜென்ட் காதுகளே கத்துனப்ப கொஞ்சம் கூட என்னன்னு கேட்காதவன் இப்ப டக்குன்னு ஓ டூசிக் ட்ரெஸ் வேணுமா வாங்க வாங்க அப்படின்னு அவனு வெளியே கூட்டு போய் ட்ரெஸ்ஸுமே கொடுத்துறாங்க. நம்ம ஏஜென்ட்மே ஏன்டா இவ்வளவு நேரம் நான் கத்துனது உனக்கு கேட்கல அப்படிதானே அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன்ல பாக்குறேன். நம்ம டூசிக்மே செல்ல விட்டு வெளியே போயிட்டு அந்த போலீஸ்காரன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏதோ ஹவாய்க்கு டூர் போன மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளா அந்த ட்ரெஸ் போட்டு வெளியவும் வந்துடுறாங்க. வந்துட்டு எப்ப 2 காஃபி சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஏஜென்ட் என்னடா பண்றீங்க அப்படின்னு கத்த, சரி சரி 3 காஃபியா சொல்லுங்க குடிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஏஜென்டோட ஃப்ரெண்டோட ஆளு அதாங்க அந்த போலீஸ்காரனும் வந்துடுறான். வந்துட்டு சரி போதும் இப்ப நம்ம இவங்க 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிடுறால அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம டூசிக்கு பார்த்துட்டு ஓ இவர் ஆல்ரெடி வெளியில தான் இருக்காப்லையா, அப்ப நம்ம ஏஜென்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ்மே பண்ண போறாங்க. கரெக்டா செல்ல திறக்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஏஜென்ட் சும்மா இல்லாம ஆமா எங்க
என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானே அவன் எங்க எந்த செல்ல இருக்கான் அப்படின்னு கேக்குறான். உடனே அதுக்கு இந்த போலீஸ்காரன் இல்ல இப்போதைக்கு எங்களால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அவன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம ஹேஜன் வெளியே வர போனவ மறுபடியும் வேகமா உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. அவனை எப்ப நீங்க அரெஸ்ட் பண்றீங்களோ அப்பதான் நான் வெளியே வருவேன். இவ்வளவு மோசமானவே வெளியே சுத்திட்டு இருக்கானா கண்டிப்பா என்னால வெளியெல்லாம் வர முடியாது, எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு பூமர் ஆண்டி மாதிரி போய் உள்ள உட்காந்துடுறாங்க. நம்ம டூசிக்குமே ஆஹா இவன் நல்லா டிராமா பண்றாளேப்பா அப்படின்னு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டுமே உள்ள வந்துடுறான். இவ்வளவு நேரம் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஹேஜன் இப்ப டக்குன்னு அழுகிற மூடுக்கு போயிடுறாங்க. நீ வந்துட்டியா, நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட முதலே சொல்லல, எதுக்காக உன்னையவே நீ இவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட, எனக்கு நீ தான் முக்கியம், உனக்காண்டி நான் ஜெயில என்ன எந்த பாளையங்கோட்டை ஜெயில கூட இருப்பேன் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசி டிராமா பண்றாங்க. இதை நம்ம டூசிக்கும் அந்த கூட இருந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டூசிக் ஏமா அந்த டோர் தரந்தானமா இருக்கு, நீ உள்ளே போய் அழுகலாம்லமா, எதுக்குமா இப்படி சிறை பறவைகள் மாதிரி அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பே கரெக்டா நம்ம கம்ரி பாட்டியும் உள்ளக்க ரொம்பவே பரபரப்பா வந்துடுறாங்க. அதுவும் சும்மா வரலைங்க, அவனோட தொலைஞ்சு போன போன் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை கையில எடுத்துட்டே வராங்க. டூசிக் இங்கே பாரு, நம்ம ஹேஜனோட கிளினிக்ல நீங்க எல்லாரும் சண்டை போட்டப்ப இந்த போன் கீழே விழுந்திருக்கு, இது கண்டிப்பா அவனோட போனா தான் இருக்கும், இதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கிளவரா அவனோட போன் ஆட்டையை போட்டுருச்சுங்க இந்த பாட்டி. அதை பார்த்ததுமே நம்ம டூசிக் அதை வேகமா எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறான். அங்க போய் பார்த்தா அவ ஏதோ அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன சின்ன பிள்ளை மாதிரி படுத்துட்டே புக் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டூசிக்குள்ள போய் என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க உடனே அவன் கோவமாகிறான். நீ எதுக்கு இங்க வந்து நீல இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம டூசிக் நான் ஒண்ணு உனக்கு வேண்டாதான் இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னாதான் படிச்சோம் அப்படின்னு அவனை போய் கிண்டல் பண்றான். அதுக்கு அவன் உன்னை மாதிரி குற்றவாளிகளை நீ பார்க்க வரக்கூடாது, நீ ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டூசிக் ஏன்டா நான் அடிச்சதுல உனக்கு எதுவும் பிரெயின் எதுவும் குழம்பி போச்சா, நீ தான்டா குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் நான் குற்றவாளியா, உன்ட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க உடனே நம்ம டூசிக் ப்ரூஃப்லாம் இல்ல, ஆனா உன் போன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த போனை வெளியெடுத்து காட்டி அவனை ரொம்பவே பீதி ஆக்கிடுறாங்க. அவனுமே டக்குன்னு வந்துருச்சு, ஐயோ போனை கொடு என் போனை கொடுன்னு கேட்க உடனே நம்ம டூசிக் அவனோட கையை பிடிச்சு மடக்கி அவனை ரொம்பவே பாடா படுத்துறாங்க. அவனுமே வழியில பயங்கரமா கத்துறான், நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, அந்த போன்ல நான் எடுத்த போட்டோல யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உனக்கு வேண்டியவங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம டூசிக்குமே ஆமாண்டா எனக்கு வேண்டியவங்க தான்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிடுறான் நம்ம ஹேஜனை பத்தி. நீ தப்பான ஆள்கிட்ட வம்பிழுத்துட்டடா அப்படின்னு சொல்லியே நம்ம டூசிக் அவனை போட்டு அடிக்கிறாங்க. அப்படியே வெளியில வந்து போலீஸ் வண்டியில ஏத்திடுறாங்க. எல்லாரும் நம்ம டூசிக்க வழக்கம் போல பாராட்டவும் செய்யறாங்க. அடுத்த நாள் அந்த ஊரோட கார்பரேஷன் ஆபீஸ காட்டுறாங்க. அதாங்க நம்ம ஹோட்டல்கார அம்மாவோட டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆபீஸ காட்டுறாங்க. அப்பா வந்துட்டு அவன் கூட வேலை பாக்குறவங்க நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி வழக்கம் போல நம்ம டூசிக் அங்க கிளினிக் வச்சிருக்க நம்ம ஹேஜனை ஒரு பெரிய போவர்ட் இருந்து காப்பாத்திட்டான் பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல அதுக்கவே என்னடா பெரிய டூசிக்கு நான் பண்ணாத ஹீரோயிசமாடா அப்படின்னு அவனை பத்தியே அவனே பெருமையா பேசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா உள்ளக்க ஒரு ஆள் வராங்க. அதாங்க இவனோட பழைய காலத்து கிரஷ் அந்த 96 அவ உள்ள வந்துடுறான். அவளோட பேரு சோயா, ரொம்பவே அழகான பேர் தான், அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டா நம்ம சோயா உள்ள வந்தோடனே இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே ரொம்பவே ராஜ கவனிப்பா இருக்கு நம்ம சோயா. உள்ளவா எதுக்காக இங்க வந்து என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம சோயாவுமே நான் இந்த மாதிரி இங்க புதுசா வந்திருக்கனால இந்த சிட்டிசன் ஃபார்மை தான் ஃபில் பண்ண வந்து எனக்கு அது மட்டும் கொடுங்க நான் ஃபில் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இவனுமே வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண வைக்கிறான். இதே நேரத்துல அந்த சைடு அந்த ஹோட்டல்காரம்மா இவனுக்கு ரொம்பவே ஆசையா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் பண்ணி எடுத்து வந்துட்டு இருக்கு. கரெக்டா வர வழியில அந்த ஆல் இந்தியா ரேடியோ அதாங்க அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிற அம்மா அவள பாத்துறா. அவ வழக்கம் போல நேத்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறா. அதாங்க இவளோட ஹஸ்பண்டும் அந்த பழைய கிரஷும் மீட் பண்ணாங்கல்ல அதெல்லாம் சொல்லி அந்த ஹோட்டல்கார அம்மாவோட மனசை மாத்திரா. அதனால அவ ரொம்பவே மெதுவா நடந்துட்டு இருந்தவ இப்போ ஒரு கியூரியாசிட்டியில ரொம்பவே வேகமா நடந்து போறாங்க. வேகமா அங்க போய் ஆபீஸ்ல பார்த்தா அவன் நினைச்ச மாதிரியா அவனும் அவனோட கிரஷும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். இவ உள்ள போனோடனே வாங்க சார் உங்களோட ஒய்ஃப் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். டைவர்ஸ் ஆனதை மறந்து உடனே இவன் பயங்கரமா கத்திடுறான். ஏன்டா யாருக்கு யாரா ஒய்ஃப், டிவோர்ஸ் ஆனது நீ மறந்துட்டியா அப்படி இப்படின்னு வேணும்னே இவனுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி காட்டுறான் அந்த சோயா முன்னாடி. ஆனா இந்த சோயா அந்த ஹோட்டல்காரம்மா அவளோட ஹஸ்பண்ட் இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. இவங்க எப்படி புரிஞ்சாங்கன்ற அந்த ரொம்பவே அழகான ஷார்ட் ஸ்டோரியும் நம்ம இனிமே தான் பார்ப்போம். சோ இப்போ இவன் டக்குன்னு அவன் கூட வேலை பார்க்கறவன்ட்ட இவங்க அந்த கார்பேஜ் கவர் அதாங்க அந்த குப்பை கவர் அது எடுக்கதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதை வேகமா கொடுத்து அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த ஹோட்டல்காரம்மாவும் சரி அவனையும் கத்துற, அவன் பழக்க தோஸ்தல் நம்ம ஒய்ஃப்ன்றதை இன்னும் மறக்காம இருக்கான் போல, அவனாச்சும் மறக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பேஜ் கவரை வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டுவே அந்த சோயா ஃபார்ம் ஃபில் பண்றதை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் கவனிக்கிறான் அவன் சிங்கிள்னு டிக் பண்ணிருக்கிறது. சோயா நீ இன்னும் சிங்கிளா அப்படின்னு கேட்டு பையன் இன்னுமே குஷி ஆயிடுறாங்க. இப்ப அப்படி நம்ம ஹேஜனோட கிளினிக்க காட்டுறாங்க. கரெக்டா நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்ட் உள்ள வந்து நான் சாண்ட்விச் சாப்பிட போறேன் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹேஜனுமே சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்பதான் ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு அதனால அவளை தனியா விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதை அவ ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு சரி வேலை இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் என் கூட வந்துகிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தனியா போயிடுறாங்க. நம்ம ஹேஜனுமே போறவளை கூப்பிட்டு இனிமேல் ஏதாவது சொன்னா
என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டுமே வெளியே சாண்ட்விச் வாங்க போக வழியில அந்த போலீஸ்காரனை பாத்துறான். இவளுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிருது. அதனால வேகமா நடக்கிறா. அவனுமே பின்னாடியே ஓடி வந்து இனிமேல் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா இந்த மாதிரி போலீஸ்க்கோ இல்ல என்னவே கூட கூப்பிடுங்க, நாங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி தாங்க இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே போறப்ப இந்தாங்க என் கார்டு, தயவு செஞ்சு அடுத்த ஏதாச்சும் நடந்துச்சுன்னா போலீஸ் கூப்பிடுறீங்களோ இல்லையோ மறக்காம எனக்கு கூப்பிட்டுருங்க அப்படின்னு ரொம்பவே பாசமா கேர் பண்ணி சொல்லிட்டு போறாங்க. அப்படியே ஹேவ் அ குட் டே, அதாவது நல்ல நாளா அமையட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டும் போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹேஜனை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்துன்னா வேற யார்ட்டுங்க, நம்ம டூசிக்கிட்ட இருந்துதான். அந்த மோசமான பேஷண்ட்டை பிடிச்சிட்டாங்க, அவனுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு மெசேஜ் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹேஜன் பரவாயில்லையே இவனுக்கு நான் சரியா தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு நம்ம டூசிக்கு நினைச்சு சொல்லிட்டு சரி இவனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டும் போறாங்க. அதுவும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கூடவே ஒரு ஒயின் பாட்டிலும் கொண்டு போறான். போயிட்டு அவன் வீட்டுல வச்சுட்டு வந்தாளா, அதான் கிடையாது. ஸ்நாக்ஸ் கூட வச்சுட்டா, ஆனா அந்த ஒயின் பாட்டில் வச்சுட்டு வர அவளுக்கு மனசே இல்ல. ஐயோ இது வெளிநாட்டுல இருந்து வந்த சரக்காச்சே, இது வேற ரொம்ப ஸ்பைசியா குடிக்கிறது சூப்பரா இருக்கும் சொன்னாங்களே அப்படின்னு அதை விட்டுட்டு வர மனசு இல்லாம அங்கேயே உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம டூசிக்குமே வந்துடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஹேஜன் ரொம்பவே பயந்து போயிடுறான். நம்ம ஹேஜனுமே டக்குன்னு என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியல. அதனால அந்த ஒயின் பாட்டில தூக்கி காட்டுறான். உடனே நம்ம டூசிக் அவளை வீட்டுக்குள்ள கூட்டு போறான். இப்பதாங்க இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டூசிக்கோட வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ஒரு பேச்சுலரோட வீடு குப்பை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நானும் பார்த்தேன். ஆனா பையன் வீடு ரொம்பவே சூப்பரா வச்சிருக்கான். நம்ம கூட வீட்டை இவ்வளவு அழகா வச்சிருக்க மாட்டோம் போல, பையன் அவ்வளவு அழகா ஒன்னொன்னு பார்த்து செதுக்கி இருக்காங்க. நம்ம ஹேஜனுமே அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி நம்ம டூசிக்கிட்ட அந்த ஒயின் சூப்பரா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம டூசிக்குமே தெரியுது அதை குடிக்கதானே நீயே புள்ள வந்திருக்க, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அப்படி நம்ம ஹேஜன் அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பா எதுக்கு இவ்வளவு புக் கலெக்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம டூசிக் புக்ஸ் கலெக்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹேஜன் பொக்கிஷமா இதெல்லாம் குப்பை தான்டா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம டூசிக்குமே குப்பையா சரியா போச்சு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹேஜன் ஒரு போட்டோவை பாக்குறான். அதாங்க ஒரு நாள் ரன்னிங் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு போட்டோ ஸ்டுடியோல போட்டோவை பார்த்து இதை பாக்குறப்பலாம் நம்ம டூசிக் ஞாபகம் தான் வருது நினைச்சா பாத்தீங்களா, அந்த போட்டோ தான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் ஏன்பா இதை பாக்குறப்ப ஒன்ன மாதிரி இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா இது உண்மையிலே நீதானா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கிறேன். நம்ம டூசிக்குமே ஆமாமா கூட இருக்கிறது என்னோட தாத்தா, நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹேஜனுமே அப்படியே அப்ப இப்போ உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம டூசிக்குமே ஒரு மாதிரி லோ வாய்ஸ்ல எனக்கு யாருமே இல்ல அதை விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹேஜனுமே டல் ஆகிடுறான். அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒயினுமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹேஜன் சும்மா இல்லாம இது ஃபாரின் ஒயின், இதுல இப்படிலாம் குடிக்க கூடாது, நான் எப்படி குடிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு அவ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டியூசிக்குமே என்னடா பண்றா அவ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அவ கையில அதை அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டி அப்படியே ராயலா குடிக்கிறேன்ற பேர்ல அதை குடிக்க முடியாம குடிச்சு லொக்கு லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிடறான். நம்ம டியூசிக்குமே ஆத்தாடி ஆத்தா வாந்தி எது எடுத்துறாதமா, வாயை தொடச்சிட்டு ஒழுங்கு மரியாதை குடி அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்க இதே சமயத்துல இந்த சைடு அந்த காஃபி ஷாப் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவன் காஃபி ஷாப்புக்கு ரெண்டு பேர் வராங்க. அதாங்க செகண்ட் ஹீரோ என்ட்ரி. இனிமேல் நம்ம ட்ரையாங்கிள் லவ்வுமே பார்க்க போறோம். நம்ம ஹேஜன் டூசி அப்புறம் இந்த செகண்ட் ஹீரோக்கு நடுவுல இவன் யாருன்னா நம்ம ஹேஜன் கூட இவனோட போட்டோ நியூஸ் பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ வந்தா மிஸ் பண்ணாம பாப்பேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் என்ட்ரி தாங்க இப்ப. அதுவும் அவன் தனியா வரல, அந்த காஃபி ஷாப் காரனோட பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜூன் ஒரு கேபாப் மெம்பர் இருந்தா பாத்தீங்களா, அவனுமே கூட வந்திருக்கான். அதனால கதை இனிமேதான் பயங்கரமா இருக்க போது, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சைடு நம்ம டூசிக்கும் ஹேஜனும் இருக்கிற எல்லா சரக்கையும் குடிச்சிட்டு நம்ம ஹேஜன் அப்படியே அங்க இருக்கிற மிச்ச பாட்டில் எல்லாம் அலங்காரத்துல வச்சுக்கிறத பாக்குறா. ஒண்ணு நம்ம டூசிக் ஏமா அதெல்லாம் உனக்கு சரக்கு அடிக்க தர மாட்டேன், உனக்கு நான் விஸ்கி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் விஸ்கி எடுத்துட்டு வராங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹேஜன் நம்ம டூசிக்கிட்ட நீ போலீஸ்காரங்க கூட ரொம்பவே டச்ல இருப்ப போலயே, நான் உன்னை பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ வீடு மாதிரி படுத்து தூங்கிட்ட அப்படின்னு சொல்றான். ஒண்ணு நம்ம டூசிக்குமே அவனோட வீர தீர சாகசங்கள்லாம் சொல்றான். நான் ஒரு காலத்துல திருடன் எல்லாம் பிடிச்சேன், அதனாலே போலீஸ்க்கு எனக்கும் நல்ல டச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்டு இந்த காஃபி ஷாப்ல அவனோட பொண்ணை தான் அவன் அவங்களுக்கு சர்வ் பண்ண அனுப்புறான். அவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் இவன் கொண்டு போய் கொடுக்குறா. போறப்ப அந்த ஜூன்ன்றவனை பாக்குறா. ஆஹா இவன் பாக்க அந்த ஜூன் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்ல அவனுமே ஐயோ போச்சுரா ஃபேன்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு மூஞ்ச மூடுறான். அப்பன்னு பார்த்து இவ நல்ல வேலை இவ ஜூன் இல்ல, இப்பெல்லாம் எல்லாரும் ஜூன் மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு ஃபேமஸ் ஆகிலாம் நினைக்கிறாங்க, நல்ல வேலை நான் ஷார்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. அந்த லூசு பொண்ணு கூட இருக்கிற அந்த செகண்ட் ஹீரோவுமே பாடுறா உனையே தான் சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதே நேரத்துல இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒயின் குடிச்சிட்டு பயங்கரமா போதையில பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹேஜன் கேக்குறா இந்த வீட்டுல தனியா தான் இருக்கியா, தனியா இருக்க ஒரு மாதிரி இல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம டூசிங் நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்னு நம்ம ஹேஜன்மே சரி நானே தானே பேசிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட ஏதாச்சும் கேளு அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம டூசிக் நீ ஏன் காங்ஜுனுக்கு வந்த அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹேஜன்மே அதை கேட்டு அமைதியாயிரா. ஒன்னே நம்ம டூசிக் சரி சரி நான் எதுவும் கேட்கல, நீ அமைதியெல்லாம் ஆகாத அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹேஜன் ரொம்பவே சோகமா உன்னை நான் அன்னைக்கு பீச்ல பார்த்தேன் தெரியுமா, அன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்தநாள், அவங்க மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது 60வது பிறந்தநாள், எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட நான் நிறைய டூர் போயிருப்பேன் அப்படின்னு இல்லாத அம்மாவை நினைச்சு ரொம்பவே மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா இது டிராமாவா இருந்தாலும் இவ சொல்றது உண்மைதானே.
நம்ம டூசிக்குமே ரொம்பவே ஃபீல் ஆகிறான். உடனே நம்ம ஹேஜின், எங்க அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், அவங்களோட ஞாபகார்த்தத்துக்காண்டி தான் இந்த கிராமத்துக்கு வந்தேன், அப்படியே எனக்கு ஒரு கிளினிக்குமே இங்க அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாரு எனக்கு இதெல்லாம் பேச பேச என் மூஞ்சி எவ்வளவு சவந்துருச்சுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணனால அவ மூஞ்சி பயங்கரமா பிங்க் ஆயிருதுங்க. ஐயோ என் மூஞ்சி எவ்வளவு பிங்க் ஆயிடுச்சு பாரு, எனக்கு லைட்டா காய்ச்சல் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றா. ஒன்னு நம்ம டூசிக் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இவனோட கூலிங்கான அந்த 2 கையுமே நம்ம ஹேஜின் மூஞ்சில கொண்டு போய் வைக்கிறாங்க அவளுக்கு ஒரு கதகதப்புக்கு. ஆனா நம்ம ஹேஜனுக்கு டக்குன்னு இந்த பட்டர்ஃபிளை மூமெண்ட்லாம் வந்துருது. இப்படி ஒரு ரொமான்டிக்கான மூமெண்ட் அங்க நடக்குது. இப்படி ரொம்பவே சூப்பரா இந்த எபிசோட் முடியலங்க. இப்பதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம டூசிக்கு எப்படி கரெக்டா அந்த கிளினிக் வந்தான், எப்படின்னா கரெக்டா சர்ஃபிங் பண்ணிட்டு கடற்கரைக்கு வரான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு ஒரு போன் வந்தது. யாருக்குன்னா நம்ம கம்ரி பாட்டிட்ட இருந்து. அதாங்க ரொம்பவே பரபரப்பா உள்ள வந்துட்டு எட்டி பார்த்துட்டு ஓடி போனாங்க பாத்தீங்களா அவங்க. கரெக்டா உள்ள வந்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அவங்க டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம டூசிக் கால் பண்ணி ரொம்பவே பரபரப்பா ஒரு பதட்டத்தோட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நம்ம டூசிக் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சர்ஃப் சூட்டோடய அங்க இருந்து தடன் ஓடி வந்திருக்காங்க. வழியில அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க அந்த அம்மாவும் ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கவனும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து டூசிக் ஒர்க் ஆஃப்ல போயிட்டா. அவன் ஒர்க் ஆஃப்ல இருந்தா கண்டிப்பா வேலையை பார்க்க மாட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுட்டு இவன் தடன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க என்னன்னா அவன் ஒர்க் ஆஃப்ல கூட இப்படி ஓடுறானா, என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அவனுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டூசிக் நம்ம ஹேஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரான்றதை இங்க காட்டுறாங்க. இப்படி ரொம்பவே ஒரு கியூட்டான மூமெண்டோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற எபிசோட்ல நிறைய சர்ப்ரைசஸோட இருக்க போது. எப்படின்னா இதுக்கு மேல நம்ம ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியுமே பார்க்க போறோம். நம்ம டூசிக் நம்ம ஹேஜன் அப்புறம் அந்த புதுசா வந்த செகண்ட் ஹீரோக்கு நடுவுல. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டார்க் சீக்ரெட்ஸும் இருக்கும். அதாங்க நிறைய பேர்ட்ட சொல்லாம அவனுக்குள்ள அவனே மறைச்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள். அதனாலவும் கூட அவன் தனியாவும் இருக்கான். சோ அது என்னது, எதுக்காக அவன் தனியா இருக்கான், என்ன நடந்துச்சு, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம அடுத்த எபிசோட பாருங்க. இப்படி எல்லா எபிசோடையும் பாக்குறதுக்கு எப்பா மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கண்டினியூ மட்டும் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. அதை வச்சு எனக்குமே இந்த டிராமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இல்ல அப்படியே போட்டலாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே गाइस, அடுத்த எபிசோட்ல பாப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.